சிவமங்கலம். குமரா, மனிதன் சுத்த சத்திய அறிவு மயன்கான். இந்த புல், உயிர், எறும்பு, யானை வரை இதெல்லாம் ஜீவமண்டலத்தில் அதுவாக வைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த மனிதன் மட்டும் அறிவுமயமாய் கட்டமைக்கப்பட்டான். அறிவின் பெயரால், மெய் அறிவின் வழிகாட்டுதலின் பெயரால் அங்கு இதமிகு இதத்தை உணர்கிறான். நறுமணமிகு தன் மனத்தினை உணர்கிறான். அது அனைத்தும் அறிவின் பெயரால், மெய் அறிவின் பெயரால் வாய்க்கிறது இவனுக்கு. இங்கு இருக்கும் எந்த முடிச்சுகளிலிருந்தும், எந்த பிணக்குகளிலிருந்தும், எதுவெல்லாம் இந்த மனிதனை கட்டி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளும் ஆயுதத்தை, அறிவாயுதத்தை உடையவன் மனிதன். மறந்து விடாதே குமரா, மெய் அறிவே கடவுள். அவ்வளோதான். இப்படி இருள் விளக்கிக்கு விளக்குன்னு பெயர் வந்ததோ அதே போலதான் மெய் அறிவின் பெயரால் ஒருவன் அறியப்படுகிறான். அவ்வளோதான். இப்போ இந்த அறிவை கொண்டு நம்ம சில உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நிறைய நடைமுறைகள் இருக்குது, இங்கே நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது, இங்கே நிறைய பழங்குப்பைகள் இருக்குது. அது அப்படியே மனதின் வழி, அங்கே நடைமுறைகளின் வழி, செயல்பாடுகளின் வழி அப்படியே கடந்து 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 இன்று யுகம் கடந்து கலியில் மொத்த குப்பையும் கிடக்கிறது. கண்ணுக்கு முன் காட்சியிலும் குப்பை, கருத்து மூலமும் மனத்திலும் குப்பை. புரிய வைக்க முடியவில்லை மெய் அறிவு என்பது. அதனால் நீ அடைவது என்பது ஒரு ஞானாக்னி கான். இங்கே இருக்க குப்பைகளெல்லாம் அகற்ற முடியாது குமரா. இது ஒரு மெய் ஞானாக்னினால் தகிக்கப்பட வேண்டும், எரியூட்டப்பட வேண்டும். அந்த மெய் அறிவினால் நீங்கள் அடைகின்றவன் தான் அந்த தீத்திருமேனி தேவன். இந்த எலும்பழல் கழல், இந்த விண்ணுறு அடிக்க விறகின் வெவ்வளல். ஆமாம், அது எரியூட்ட வருகிறது. உனக்குள்ளே இருக்கிற பழங்குப்பைகளை எரியூட்ட வருகிறது. அதை எரியூட்டுவது உன்னுடைய அறிவினால், அறிவினால். அவ்வளோதான். இங்கே நிறைய இருக்குது வேதங்கள், நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய இருக்குது. பாரு, இங்கே தேவையான சமதர்மம் இருக்கா, சமாதானம் இருக்கா, சாந்தி இருக்கா, சகஜம் இருக்கா? இது ஒரு சமாத்ம மேடை தானே, இது ஒரு சகஜாத்ம மேடை தானே. ஆத்மத்தின் பெயரால் இந்த மனிதர்கள் வாழ்கின்றனரா? சிந்தித்து பாருங்க குமரா. இல்லை, இதுதான் சத்தியம். அப்போ எல்லாரும் அந்த அறிவின் பாகத்தை பயன்படுத்த தவறிட்டாங்க. தன் தேவைக்காக மட்டும் பயன்படுத்திட்டாங்க. அதனுடைய எல்லைக்கு போகல அவங்க. அந்த உடல் வளர்க்க எவ்வளோ தேவையோ, இந்த மன அமைச்சலுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இந்த அறிவை ஆயுதமாக பயன்படுத்திருச்சு. அவ்வளோதான். அது அறிவுங்கிறது சரி, தேகங்கிறது சரி, ரெண்டுமே சேத சாதனம். அது ஒரு சாதனம், சேதம் தரும் சாதனம். சேதனம்
சேதம் செய்கிறதுனா சேதம் செய்கிறது வேறு. ஒரு பாறை இருக்குது, அதை சேதம் செய்கிறோம். அப்போ ஒரு சிலை வெடிக்கப்படுகிறது, யுகம் கிடந்து சாட்சி சொல்கிறது, சிற்பியின் பெயரை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அது வேறு, அதுவும் சிதைவு தான், அதுவும் சேதம்தான். இங்கே வீழ்த்துவதும் சேதம்தான். இது ரெண்டையும் செய்கிறதா இருக்க அறிவு. அப்போ இந்த அறிவை கொண்டு நீ உன்னை செதுக்கிக் கொள்ளுதல், அவ்வளோதான். நான் நேற்று இருந்தவன் இல்லை, நாளை இருக்கப் போகிறவனும் இல்லை, ஆனால் இன்றைக்கி இருக்கேன். எதையுமே நான் வேண்டலை, நான் விளைஞ்சு கிடக்கிறேன். ஒரு நெல்மணி ஏன் இருந்த வரைக்கும் அதுக்கு புரியல, விளைந்து அது ஒரு செடி ஆயிடுச்சு, கேள்வி கேட்கிறது. அங்கே வித்தில் உறங்கி இருந்த விதை விருட்சத்தில் கண்விழி பேசுகிறது, சிரிக்கிறது, சிந்திக்கிறது, அழுகிறது, தொழுகிறது. இன்னும் இங்கே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கொள்கிறது, கேள்வி கேட்குது அதுக்கு. அப்படி இந்த ஜீவம் விளைந்து கிடக்கிறது, புரியல. ஏதாவது ஒரு நியதியை இங்கே வகுக்க முடிகிறதா இந்த மனிதனால்? பார்க்குமரா, யாரையாவது நம்ம அப்படி கொண்டுட்டு வர முடியுதா? சத்தியத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் இல்லை. சத்திய தர்மங்கிறதுலாம் மேலான உணர்வுகள், மேலான கொள்கைகள். அதால் மட்டும்தான் அந்த உலகத்தில் சமதர்மத்தை ஏற்படுத்த முடியும், இங்கே சகஜத்தை ஏற்படுத்த முடியும். இந்த அறிவை கொண்டு நீ அறியறது சத்தியத்தையும் தர்மத்தையும் தான். அது வடிவாக இங்கு தத்துவ ரூபங்கள் இறைவனை தொழுது கொண்டிருக்கின்றனர். ஏகம் அநேகமாகி கிடக்கிறது. ஆனால் அவன் உருவில் இல்லை, இவங்க தேடுற கடவுள் இல்லை. ஆனால் இங்கே ஆயிரம் சர்ச்சைகள். இன்றைக்கி மூல பிரச்சனையே அதுவாக இருக்கு குமரா. ஆனால் அவனை நான் கூட்டிகிட்டு வந்து களத்தில் சாட்சி சொல்ல வைக்கவே முடியாது. இது ஒரு தன்மை இருப்பு. பாலுங்கள்லாம் சண்டை போட்டுக்குது, நான் நெய்யை அங்கே கொண்டு வருகிறேன், இங்கே கொண்டு வருகிறேன். இல்லை, அந்த பால் தான் முறையான செலுத்துதல். இதெல்லாம் முடியும் பொழுது அது நெய்யாக்கப்படும். இது ஒரு தொழில். கடவுள்னா கும்பிட்ற கடவுள் கிடையாது, கடவுள் அது ஒரு தொழிலோட பேர். கட உள், அங்கே இல் ஐ அப்படின்னு ஒன்று இருக்கும், இல் ஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். இல் நான் அந்த ஒரு 5 இருக்கும். அங்கே இல்லை இல்லை நின்ற ஒன்றை இல்லை என்னல் ஆகுமோ, இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்டு ஒரு இனி பிறப்பது இங்கில்லை. என்ன ஆயிடுச்சு குமரா, அந்த இறை இது இப்படின்னு இந்த சார்புடைய வழிபாடுகள்னு இதெல்லாம் வளர்ந்ததெல்லாம் உண்மை. இதெல்லாம் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு பயனளித்திருக்க வேண்டும். ஆமாம், அவ்வளோதான். இங்கே அறிவில் இருக்கும் இறை இங்கே உயிராக இருக்குது, உணர்வாக இருக்குது, வலியாக இருக்குது, காயமாக இருக்குது, துன்பமாக இருக்குது. அது ஜடமாக இருக்குது, இங்கே உயிராக இருக்குது. அப்போ இது உயிரே இறைன்னு நமக்கு உணர்த்தப்பட்டு இருக்கிறது. ஆமாம், உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஏன்னா மூலப்பொருளை மட்டும் விட்டுடுவான், அது உயிர்ப்பித்த உள்ளம் உணர்வுகள் இதில் போய் நின்றுக்குவான். இதுக்கு இந்த அறிவை வேலைக்காரனாக்கிறோம். இது போகத்திற்காகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வக்கரத்திற்காகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், உக்கரத்திற்காகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம் அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படின்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒன்றுமே இல்லை, இது ஒரு சந்தைக்கடை. இங்கே எதையுமே ஒரு கணத்தோடு பொருந்தாது. இது நம்ம எந்த விதத்துலேயும் சீர்திருத்தமே படுத்த முடியாது. அது ஒரு பேரண்டத்தினுடைய பெரு நியதியின் கண் சுழன்றுக்கிட்டு இருக்கு. அணு தொடங்கி அண்ட பேரண்டம் தாண்டி எதுவும் இங்கே உன் செயலையும் நீ கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உன் சித்தத்தை நீ கட்டுப்படுத்த முடியும். இங்கே நீ என்ன காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றாயோ, எந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியத்தை செய்தே தீருவாய். நீ விரும்பினாலும் சரி, விரும்பாட்டையும் சரி. இதெல்லாம் இந்த பிரபஞ்ச பெரு நியதி, அதெல்லாம் ஒன்று வேலை வாங்கிடும். அதெல்லாம் நம்ம வேணால் நினச்சிக்கலாம். எவ்வளோ விரும்பத்தகாததை நம்ம செய்திருப்போம் பாருங்கள், தவறுன்னு உணர்ந்து செய்திருப்போம் பாருங்கள். மூலப்பிழை என்ன பிழை, அதெல்லாம் வெளியே தெரியறதே இல்லை.
நம்ம இவைகளிலிருந்தெல்லாம் விடுவித்துக்கிறதுக்காக நம்ம வைக்கப்பட்டிருக்கின்ற ஞான வாழ் அறிவு. நமன் வரின் ஞான வாழ் கொண்டு எரிகவன். அந்த ஞான வாழ்ங்கிறது அறிவு, அவ்வளோதான். இந்த உடல் போய் உடனே போய் இச்சைப்பட்டுடும். ஒரு குழந்தை எப்படி இருக்கு, அது நாக்கில் போய்ட்டு ஒரு தேனை வச்சோன்னா அதுக்கு ஒரு எழுச்சி, ஒரு கிளர்ச்சி, அது ஒரு புதுவித ஆனந்தம். இப்படி ஒரு ஒரு குணப்பிரதேசம் உனக்குள்ளே நீ மரணம் அடைகிற வரைக்கும் உனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் உள்ளத்திற்கு வயதே ஆகாது. அது அப்படியே நீ எப்படி பார்த்த அது எழுச்சி இறுதி வரைக்கும் மரணத்தினுடைய கடை வினாடி வரை தொடரும். இதை நீ புரிஞ்சுக்க. அது இல்லை, இது நீ முதிர்ச்சியடைய வந்திருக்கிறாய். இந்த சகத்து உடைமைகள் எதுவும் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. அவ்வளோதான். வேணும்னா தான் உணவும் வேணும், அவ்வளோதான். வேணும்னா தான். ஆமாம், இந்த உடலை கேட்டு நம்ம பாட்டுக்கு செலுத்திடக்கூடாது. ஆக்கைக்கு இறை தேடி காக்கை போல திரிந்து அழியவா வந்திருக்கிறோம் குமரா. இறை தேடுவதோடு இறையையும் தேடுன சொன்னான். ஒரு நெடும் பயணம், நெடுங்களம். நெடுங்களத்தில் முடிவில் ஒரு மங்களநாதருடன் அமர்ந்து மங்கள நாயகி இருக்காங்க, மங்கள மயமாக இருக்காங்க திருநெடுங்களத்தில். அவ்வளோதான். அதை நோக்கின பயணத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த கணம் கடந்து செல்லும், இந்த நிலை கடந்து செல்லும், எனக்கு இந்த அதிகாரம் கடந்து செல்லும், எந்த ஸ்தானமும் கடந்து செல்லும். குப்பை கூடத்திலிருந்து எடுத்து வந்த நான் என்னை இந்த உலகம் குப்பை கூடத்தில் போடும். இது கசக்கி எறியப்படுகின்ற இது ஒரு சேத சாதனம்தான். எந்த பொருள் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டதோ அந்த பொருள் கேட்பாரற்றதாக போகும். வரலாறு போய் படிங்க. இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு எல்லை இல்லாத பெரும் சுழற்சி. அப்போ இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்ன, அதையெல்லாம் விரும்பி அதற்கெல்லாம் நீ அடிமைப்பட்டிருந்தால் குமரா, அதாவது இங்கே எவனுக்கும் இங்கு இன்பமும் துன்பமும் வைக்கப்பட்டு இருக்கிறது குமரா. துன்பம் உன்னை துன்பப்படுத்துவதில்லை. நீ எங்கே துன்பப்படுறனா அங்கே வைக்கப்பட்ட முன்னம் வைக்கப்பட்ட அந்த இன்பத்தில் எவ்வளவு ஆழ்ந்து சென்றாயோ, அப்போ இன்பத்தில் நீ எவ்வளோ ஆழ்ந்தன்னு கணக்கு எடுத்துக்கிறான், அதே அளவு அங்கே துன்பத்தில் துன்பப்படுத்துகிறான் உன்னைய. நீ இன்பத்தையும் சாட்சியா இருந்து அனுபவித்துட்டு நீ வந்துட்டீன்னா துன்பம் உன்னை துன்பப்படுத்துவதில்லை. இன்பத்திற்கு நீ சாட்சியாய் அமர்ந்திருந்தபடியால் துன்பமும் உன்னை சாட்சியாய் கண்டு செல்கிறது. அவ்வளோதான். இன்பத்தின் வாசல் துன்பம். அவ்வளோதான். அப்போ இந்த அறிவு அப்படின்றது நம்ம இந்த உடலாதிகள் அப்படின்னு நான் பிறந்துட்டேன், நான் இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கேன், அந்த ஆணவத்திலையும் கர்வத்திலையும் அதிகார போக்குலையும் அது பாட்டுக்கு ஒரு எல்லை இல்லாத போக்குலையும் இப்படி இந்த தீவிரம் தான் அதற்குள்ளார இருக்குது. அதை தான் இந்த களம் பயிற்றுவித்திருக்கு. இல்லை, அது நீ வெறும் கருத்து. அதை வறுத்து தூர ஏறி அது ஒன்றுமே கிடையாது. நீ ஒன்றுமே இல்லை. நீ அதி அற்புதமானவன் தான். இந்த வாழ் முதல் ஆகிய பொருள் எதுவோ அதுதான் நீ. அவ்வளோதான். அங்கே ஒரு மூலப்பொருளாக ஒரு கல்லாக கிடக்குது. நீ வைரம். உன்னை கொண்டு, உன் சித்தம் கொண்டு, உன் வைராக்கியம் கொண்டு உன்னை நீ தான் செதுக்கிக் கொள்ள வேண்டும். இறைங்கிறது ஏமாற்று விளைக்குமரா. நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றிய முனமுனன்று பேசும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமா, நாத நுள் இருக்கு, சுட்ட சட்டி சரட்டுவோம், கரிச்சுவையே அறியுமா. ஆமாம், ஏழை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடக்குறானா இல்லையா, அதை பார்த்து நம்மளால் போக முடியுதா இல்லையா. இதை பார்த்துட்டு போய் அங்கே உள்ள ஒரு இங்கே இறைவனோட வழிபாட்டை கண்டு நீங்கள் புலகாங்கித மட்டும் என்ன யார் நீக்குமரா. சிந்தித்து பாரு. உயிர் மாயன் நமக்கு உணர்த்திட்டாங்க. அப்போ நம்ம என்னவா நினச்சிக்கிட்டு இருக்கோம்.
அதுக்கு தான் குமரா, சத்தியமா தர்மமா உன் இதயத்திற்குள் பொறுத்ததை. அதற்கு தான் இந்த தத்துவம் சக்தியை தர்மேசன் தர்மன் அப்படின்னு பெயர் வழங்கியிருக்கு. அதான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த முதல் பாடத்தில் தேர்ச்சி அடையணும், சத்திய பாடத்தில் தேர்ச்சி அடையணும். அதெல்லாம் எல்லா பாடத்தையும் இங்கே உலகம் போய் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஊசி மனை அளவு கூட அவனுக்கு உபயோகம் கிடையாதுடா அப்படின்னு. இங்கு வகுக்கப்பட்டிருப்பது தனி மனித அத்து சத்தியம். மறந்து விடாதே. எண்ணல் காணல் சொல் செயல் சாதனை சரித்திரம் வரலாறு வரைவோலை வரை இது விதியாக இருக்க கடவுது. கான்குமாரா, இது நான் பார்க்கறது இல்லை குமாரா, எனக்கு நான் கடைபிடிக்கிறது. என்னுடைய எண்ண மூலத்திலிருந்து விடுபடுகின்ற எண்ணங்கள் அங்கு சத்திய பிரதானம் உடையவையாய் அல்லது அசத்தியம் அகற்றுபவையாய் இருக்கின்றனவா அப்படின்னு பார்க்கறது என் கடமை. இது பாலும் மனம் கணம் ஒரு கலையை விளைவிக்கும். ஒன்றென்று தெய்வம் உண்டென்று உயிர் செல்வமெல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம் பார் நல் அறமும் நட்பும் நடு நீங்காமலே நமக்கிட்டபடி என்று மனமே உனக்கு உபதேசம் இதே. சொல்பவர் பட்டினத்தார். திருவெண்காடன் அண்டத்தின் பெரும் செல்வந்தான். அத்தனையும் திறந்துட்டு அவன் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு அவன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் இழந்துட்டான். இந்த மண்ணில் மனிதன் அங்கு உணர்வறிந்து இழக்க முடியாத பெரும் செல்வத்தை தூர எறிந்துட்டு வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கும் அவன் மனசுக்கு உபதேசம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் இழந்துட்டார் ஐயா, எல்லாத்தையும் முடிச்சிட்டார். ஏன்னா இன்று தோன்றும் இக்கணத்தில் தோன்றும், அது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. அதனால தான் இந்த வாழ்வை கண்டு இந்த அண்ட மண்டலம் மிரளுகிறது. குமரான், நான் பெற்ற தவத்தை ஞானத்தை ஒரு கணத்தில் இங்கு எதிர்வரும் கணம் உண்டு செரித்து விடும். எப்படி இங்கு ஒரு விருது அளிக்கப்படுகிறது, ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த விருது பறிக்கப்படுகிறதோ, அதே போல் ஒரு மனிதன் பெற்ற ஞானத்தை அரை வினாடியில் இழந்து விடுவான். மறந்து விடாதே குமரா, அவ்வளவு அபாயகரமான உலகு. ஏதோ நீ பெற்று வைத்திருக்கேன், நான் ஒரு தவ சிரேஷ்டன், நான் ஒரு உச்சநிலையை அடைந்துட்டேன்னு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த காலம் கணித்து விட்டால் உன்னுடைய ஒரே ஒரு வினாடி நேர விழிப்பின்மையை பயன்படுத்தி உன்னை வேரடி மண் வரை வீழ்த்தி விடும். மறந்து விடாதே குமரா, இது மாயா லோகம், மாயா விகாரம், தரைக்கீழ் வாழ்க்கை, தலைகீழ் நியதி. இருட்டறையில் விழியிலிருந்த அரசனின் திருட்டு நியதி இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலக இல்லை, களவு என்பதை மறந்து விடாதே. இந்த களவிலிருந்து நம்மளை அகற்றுறதுங்கிறது அத்தனை எளிதானதில்லை. அப்படியே அணுவாக விரவி பரவி கிடக்கிறது. குமரா, நம்ம இந்த களத்தில் எதையுமே அறிந்து பிறக்கலை. இந்த களத்தை பார்த்து தான் பேச கற்றுக்கிட்டோம். அன்னை இங்கு பேச கற்றுக் கொடுத்தாள். இந்த அகிலம் நடக்க கற்றுக் கொடுத்தது. ஏன்னா இங்கே முன்னமே ஒரு பாதை, இங்கே முன்னமே ஒரு பயணம், இங்கே முன்னமே ஒரு குறிக்கோள், இங்கே முன்னமே ஆயிரம் இருக்குது. இதுக்கெல்லாம் பின்னாடி நான் போகணுமா? ஏன் போகணும்? நான் அதான் அங்கே கூறி வைத்திருக்கிறது இயற்கை. ஒரு மனிதன் என தோன்றினாய், அங்கு இதமிகு இதயம் படைத்தவன், நறு மனமிகு மனம் படைத்தவன், மன இதன். இங்கு இதம் தெரிந்த ஒரே வர்க்கம் மனித வர்க்கம். இதம் செய்துட்டு போ. உன் அத்துக்குள் நீ நாயகனாக வாழ்ந்து விட்டு போ. அங்கே சக ஜீவனாக காண. என் சகோதரமாக காண்றதுக்கு எனக்கு எதுக்கு ஞானம் வேணும்? அன்பு இன்பம் ஆனந்தங்கிறது என்னுடைய மூல முற்றுடைமை. அதில் நான் அன்பாக இருக்கிறது, நான் இயல்பு இன்ப உணர்வில் இருக்கிறது, இயல்பு ஆனந்த உணர்வில் இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய சுபாவமே. இதை கெடுக்க இந்த சகத்து புற காரணிகள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசை, கோபம், பயம், வக்ரம், உக்ரம், விரோதம், துரோகம், இன்னும் எண்ணிலி கோடி இத்தியாதிகள். இந்த பிசாசுகளிடத்தில் நமக்கு மீட்கிறதுக்கு தான் குமரா இந்த அறிவு வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவாதங்கிறது உபயோகமில்லாத வாதம். இறைவன் உண்டு என்பதும் இல்லை என்பதும் சபைக்கு உதவாத வெறும் பேச்சு. இது சிறந்தது அது சிறந்ததுங்கிறது வெறும் பேச்சு. இது பேச
உரியதான் கேட்டால் இல்லை. சொல்லுனா சுகத்தை சொல்லாதே விட்டு விடும் பொழுது தான் நீ அடைய முடியும். அது கருத்து பொருள், அது முடிஞ்சிருச்சு. ஆமாம், உயிர் தந்தான், அதுக்கு உயிருக்கு ஆனந்தத்தை கொடு. உள்ளம் தந்தான், அதற்கு அன்பு இன்பத்தை கொடு. உடலை கொடுத்தான், அதற்கு சிறிது தேவைக்கு அந்த யந்திரத்திற்கு தேவையான மூலப்பொருளை கொடு. சித்தத்துக்கு இறைவனாக்கு. இந்த சுவாசத்தையும் சத்தியமும் ஒன்றாவை. ஏன்னா அது போயிட்டு வருது. சத்தியம் அதாவது போன்னா போயிடும் உயிர், அவ்வளோதான் சொல்கிறேன். மூல சத்தியம் அதுதான் சொல்கிறேன். அது அங்கே கண்டு தீர்மானிச்சிருச்சுன்னா போயிடும். தன் நிலை தாழாமையும் தாழ்ந்தக்கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும். இன்றைக்கெல்லாம் மலக்காற்றில் உரை மலக்கூடர்களோட பெரும்பகுதி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய தரம் தெரிவதில்லை. அங்கே சுத்தமாகவே சத்தியத்தின் பெயரால் தன்னை நிலைநிறுத்தி இறையையும் அஞ்ச செய்து விடுவான், அஞ்சி ஓட விடுவான். சத்தியத்திற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, மறந்துடக்கூடாது. அது வேற, இது வேற. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய் வரட்டு கூலி தரும். அந்த மெய் வருந்துறதுங்கிறது அது சத்தியம் தீர்மானிக்கிற இடம், இறை தீர்மானிக்கிற இடம் கிடையாது. அப்போ இறைவனோட சத்தியம் பெருசு. ஏன்னா சத்தியம்தான் இங்கே வாசலே. இந்த சத்தியத்திற்கு ஒன்று எது அழைத்து செல்கிறதோ அதுவே மெய்யறிவென சொல்லப்படுகிறது. குமரா, நீ மழைக்காற்றில் உரை இந்த நீ கழிவுநீர் குட்டையில் கிடக்கும் மழைப்புழு இல்லையாடா, உன்னதமான மனிதன். எல்லாம் வியாபாரமா அதுவா இதுவா எல்லாம் இப்படி ஆனதுனால நிஜம் என்னன்னே தெரியாமலே போயிடுச்சுன்னு சொல்கிறேன். இங்கே புகழ்லாம் ஏமாற்று வேலை, அங்கீகாரம்லாம் ஏமாற்று வேலை. நான் போட்டுக்கிற முக முடியாது. எனக்கு அது மன அழுத்தத்தை தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தரும். வேறு எதையுமே தராது. புகழ்கிறதுக்கு ஒன்று இல்லை, புகழ ஒன்று உண்டெனில் எல்லாம் ஒரு மூலம் ஒன்று செய்திருக்கும்ல. அதுக்கு ஒரு இறைவன் ஒரு பேர் வச்சுக்கலாம், சத்தியம்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். ஏதோ ஆனால் கச்சிதமாக ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓடவிடப்பட்டிருக்கும் ஒப்பு கோலம் இது. அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் இதெல்லாமே ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓடவிடப்பட்டு கொண்டிருக்கிறதுல ஒரு உயரிய தத்துவம். தேனுக்குள் சுவை என, மலருக்குள் மனமென, எனக்குள் உயிர் என, உள்ளம் என, நான் சொல்லும் சொல் என, இந்த மண்ணை தாங்கும் பொருள் என இல்லை என்று ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குல்ல, நிறுத்தி வைத்திருக்கல. அதுக்கு ஊர் தேவையில்லை, பேர் தேவையில்லை. அது ஒரு சத்தியம். இது அறிவதற்கு தான் இந்த அறிவு. இங்கே வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒரே குலம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அதுவும் ஒரே யாவரும் கேள்வி. இங்கே விண் தான் கூரை, இந்த மண் தான் வீடு, திசைகள் தான் சுவர்கள், ஒரு சுவாசம் ஒரு காற்று கருவுரை எனும் ஓர் தாய் வயிற்று பிள்ளைகள் நீங்களெல்லாம் உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள். ஒரு கணத்தில் நீங்கள் உணர்ந்துவீங்க. அதான் சத்தியத்திட்ட இருக்கிற ஒரு மாபெரும் பலமும். சத்தியகம் உங்களை வரவேற்கிறது, சத்தியமாய் வரவேற்கிறது. அதை நீங்கள் உங்களுக்குள்ளார ஏற்படுத்தி கொண்ட சத்திய தாகம்தான் உங்களை அங்கு அழைத்து வருகிறது. உன்னை 100% சத்தியமயமாக ஆக்குவது எதுவோ அதுவே மெய் அறிவு காண் குமரா. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. 100% அங்கு சத்தியத்தின் பெயரால் எந்த சமாதானமும் செய்யாமல். இப்போ அதற்காக நான் சத்தியனான்னு சொன்னால், சத்தியம் அது வழிபடு இறைவனாக இருக்குது, கடைபிடி எனக்குள்ள கடவுளாக இருக்குது, கடைபிடிக்கிற கடவுள் சத்தியம். தொழும் கடவுள் நீங்கள் தொழுதுகிட்டு இருக்க இறைவன். இவன் தான் மூலம். இவன் இல்லை எனில் எவனும் இல்லை.
அந்த மயமாக உங்களை 100% பொருத்துவது மெய் அறிவு. சிவமங்கலம் குமரா.